நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தனித்தனி ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம், தேவைப்படும் போது தூக்கி உள்ளார வச்சிங்கன்னா அப்படியும் ஒரே ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா 3 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்ட ஏற்கனவே நம்ம கார்டனில் ஒரு ஸ்டாண்ட் செஞ்சு காமிச்சிருந்தேன். அந்த பால்கனிலாம் பயன்படுத்துகிற மாதிரி. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் செஞ்சுருக்கேன். அந்த 2 ஸ்டெப்ஸ் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இடம் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வளர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெப்பில் நிறைய செடிகள் வளர்க்க முடியும். ஸோ 2 ஸ்டெப் இருக்கிறதால நடுவில் வந்து சின்ன கேப் தானே இருக்குது. இந்த கேப்பில் வந்து செடிகளுக்கு தேவையான வெளிச்சம் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் நம்ம நண்பர்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த கொடி வகை காய்கறிகள் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சில கொடி வகைகள் போடலாம், மேலே சில கொடி வகைகள் போட்டு அந்த கொடி வகைகளை சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகும்போது அங்கே அதுக்கு வெளிச்சம் கிடச்சிரும், ஈஸியாக வந்து செடிகள் வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒன்றும் பெரிய விதமாக எதுவும் மாற்றவே இல்லை. நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கக்கூடிய அந்த 3 அடி பேக்கில் 4 கிளாம்ப்ஸை மட்டும் மாற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 கிளாம்ப் மட்டும் மாற்றிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாம்பே நம்ம போட்டோம் அப்படின்னா தேவைப்பட்டால் 2 ஒன்றாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் கலட்டியும் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ கலட்டி காமிக்க போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கிளாம்ப் வந்து போட்டு அந்த பழைய ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேரலல் கிளாம்ப், அதாவது நடுவில் இந்த பைப் வந்துடும், கீழே இருக்க பைப்பு இந்த பக்கமாக ஒரு பைப்பும் மேலே இருந்து ஒரு பைப்பும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 2 ஸ்டாண்டாக பிரித்து வச்சுக்கலாம். அப்படி பிரித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஸோ இங்கே நம்ம செடிகளுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் வைக்கணும்னாலும் இந்த கிளாம்பை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிவிசி பைப் கூட நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் செடிகளை வந்து நம்ம கட்டிவிட முடியும். ஸோ இது 2 ஸ்டாண்டும் மறுபடியும் பிரித்து மறுபடியும் தூக்கி மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இந்த 4 அலன்கி மட்டும் லூஸ் பண்ணால் போதும். கீழ்பக்கம் இருக்கிறத லூஸ் பண்ண தேவையில்லை, மேலே மட்டும் லூஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி 4 அலன்கியும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டை நம்ம தனியாக எடுத்துக்க முடியும். இப்படி தனியாக எடுத்து நம்ம தனித்தனி ஸ்டாண்டாகவும் இதை பயன்படுத்திக்கலாம், சிங்கிள் ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 4 ஸ்க்ரூ கழட்டினா இது தனித்தனி ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் தனித்தனி ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம், தேவைப்படும் போது தூக்கி உள்ளார வச்சிங்கன்னா அப்படியும் ஒரே ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம 3 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்ட அந்த பால்கனி மாடல் பேக் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த பேக்கில் எந்த ஒரு டைமென்ஷனும் சேஞ்ச் பண்ண கிடையாது, கிளாம்ப்ஸை மட்டும் மாற்றிருக்கோம். ஸோ இப்போ அந்த பழைய ஸ்டாண்டுக்கும் இதே மாதிரி கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளாக் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அடுக்கு இருக்கிறதால நம்ம 2 அடுக்கில் செடி தான் போடணுமா அப்படின்னா நம்ம 2 அடுக்கில் செடி போடாமல் மேலே ஒரு அடுக்கு மட்டும் செடி கூட போட்டுக்கலாம். கீழே இருக்க தொட்டி வந்து எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நமக்கு கம்போஸ்ட்லாம் தயார் பண்ணிங்களா, கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு தனியாக பேரில் வச்சுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு பேக்கோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 லிட்டர் பிடிக்கும். ஒரு 170 லிட்டர் ஒரு பேரில் தனியாக வச்சு நம்ம கம்போஸ்ட் பண்ணுறது பதிலாக நம்ம கிச்சன் வேஸ்ட் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய தொட்டியில் கம்போஸ்ட்காக போட்டுக்கலாம், மேலே இருக்க தொட்டியில் செடிகள் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் வேறு மாதிரி என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரே மண்ணில் தொடர்ந்து நீங்கள் செடிகள் வைக்கும்போது அதோட மகசூல் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே வந்து கீழே இருக்கக்கூடிய தொட்டியில் நம்ம மண்ணெல்லாம் கொஞ்சம் பதப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், மேலே இருக்க தொட்டியில் மட்டும் கூட செடி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமான பயன்பாட்டுக்கு இந்த தொட்டி பயன்படும். ஸோ அதுக்காக தான் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருக்க தொட்டியை தூக்கி நம்ம மேலே வச்சோம், அதே மாதிரி மேலே இருக்க தொட்டியை தூக்கி திருப்பி இப்போ கீழே இருக்க தொட்டியை மறுபடியும் மேலே மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னாலும் மாற்றி வைக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே ஒரே சேம் சைஸில் பண்ணது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் செஞ்சது. இது எல்லாமே என்னென்ன பைப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன அளவில் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்களை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்தது, இந்த தொட்டி மேலே இருந்தது. இதை தூக்கி நான் இப்போ கீழே வச்சுட்டு இந்த தொட்டியை தூக்கி மேலே வைக்க போகிறேன் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணோம், இந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஸ்க்ரூ நம்ம தூக்கி லூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இதை தூக்கி திருப்பி மேலே வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து சிம்பிள் மெத்தடு.
பார்த்தீங்கன்னா உள்ளார ஈஸியாக இன்சர்ட் ஆயிருச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் தூக்கி வச்சு இன்சர்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு நீங்கள் எப்படி வேணால் வச்சுட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே சைஸில் நம்ம ஒரு ஸ்டாண்டை வாங்கி வைக்கிறோம். அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமாக நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று ஈஸியாக அடுக்கி வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் டிசைன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கிளாம்பு எவ்வளோ பைப்லாம் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுக்கு 4 பேரலல் கிளாம்பும் 4 எல் கிளாம்பும் 4 ஸ்ட்ரெயிட் கிளாம்பும் தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சைஸில் 2 பைப்பும், அதே மாதிரி 22 இன்ச் சைஸில் 6 பைப்பும், பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 இன்ச் சைஸில் 2 பைப்பும், மேலே டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 இன்ச் சைஸில் 2 பைப்பும் தேவைப்படுது. இன்டூ நீங்கள் 2 ஸ்டாண்ட்னா அப்படியே மல்டிபிள் பண்ணி வேண்டாம், 3 ஸ்டாண்ட்னா அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கீழே இருந்த ஸ்டாண்டை தூக்கி மேலே வச்சாச்சு. இப்போ இந்த கிளாம்பை டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மண்ணை லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைப்பை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம லெக் எடுத்துலாம். 22 இன்ச் நீளமுள்ள 4 லெக் எடுத்துலாம். இந்த 4 லெக் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டாண்டு மொத்தமாக செஞ்சேன். அப்படி செய்யும்போது மொத்தமாக 12 பைப் எடுத்து நான் அளவு போட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம லெக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்து 9 இன்ச் உயரத்துக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். எல்லா பைப்பும் ஒன்றா வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா அந்த பைப் வந்து அலைன்மெண்ட் மாறாமல் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் தள்ளி அதுக்கு ஒரு மார்க் பண்ணியிருந்தேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஃபுல்லாகவே இந்த எல் கிளாம்ப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த எல் கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எல் கிளாம்புக்கு சைடில் வரக்கூடிய 10 இன்ச் பைப்பையும் இந்த லென்த்தில் வரக்கூடிய 34 இன்ச் பைப்பும் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு பேஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த பேஸ் ரெடி ஆகிட்டு மேலே வந்து இந்த 4 பைப் மட்டும் நீட்டிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாப் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டாப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணேன், இந்த பேக் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற பேக் அப்படின்னால ஃபர்ஸ்ட் இந்த டாப் போர்ஷன் மட்டும் முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது 2 ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்றதால இந்த இடத்துல நான் கட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த 3 அடி பேக் செய்யும்போது இந்த இடத்துல நான் கட் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பேக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த கிளாம்ப் எங்கே வருதோ அதுக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுருந்தேன். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் வந்து கீழே போகாமல் இருக்க ட்ரெயின் செல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெயின் செல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ட்ரெயின் செல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 ட்ரெயின் செல் வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச் நீளமும் 10 இன்ச் அகலமும் இருக்கக்கூடியது. 3 ட்ரெயின் செல் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 30 இன்ச் நீளம் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 20 இன்ச் அகலம் இருக்கும். கிட்டத்தட்ட பேக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி அப்படின்றதால எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வெளியே நிற்கும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமே 30 இன்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி வந்து இந்த 6 இன்ச்சுக்கு நம்ம தனியாக ஒரு ட்ரெயின் செல்லை கட் பண்ணி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கேப் விட்டேன். ஏன்னா கேப் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேலே வந்து பேக் ஹோல்டிங்கில் நிற்கிறதால இந்த இடத்துல பேக் கீழே தொங்காது. ஸோ அதனால் 3 ட்ரெயின் செல்லே போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் செல்லை கொஞ்சம் கட் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது தேவையில்லை. ஆனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த பைப்பில் தான் ஹோல்டிங் ஆகுறதுனால உங்களுக்கு கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் செல்லும் போட்டு கட்டியாச்சு. ட்ரெயின் செல்லை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த டாப்பை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த டாப் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் லென்த் சைடில் இருக்கக்கூடிய 38 இன்ச் சைஸ் உள்ள பைப்பை வந்து 2 எடுத்துட்டேன். அந்த 38 இன்ச் எதுக்காக பார்த்தீங்கன்னா 36 இன்ச் பேக் இருக்கும். ப்ளஸ் கூடுதலாக வந்து இந்த கிளாம்பு போடுறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் சேர்த்து 38 இன்ச் கொடுத்துருக்கேன். இந்த 38 இன்ச் ப்ளஸ் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 இன்ச் பேக் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பில் 1 இன்ச் உள்ளார வந்து உள்ளே போகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 22 இன்ச் தான் எடுத்திருக்கேன். ஸோ 22 ப்ளஸ் இந்த 2 இன்ச்சு கேப்பு சேர்த்து 24 இன்ச் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பும் ஒரே சைஸில் எடுத்துருக்கேன். ஏன்னா ஒருவேளை நம்ம மாற்றி போட்டால் கூட யூனிவர்சலாக அது ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாமே ஒரே சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் அதை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்டுக்கு 22 இன்ச் இருக்கும். லெக்குக்கும் 22 இன்ச் தான், இந்த சைடும் 22 இன்ச் தான். ஸோ மாற்றி போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த மேலே மட்டும் இந்த பேக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். அப்படி தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாம்ப் வந்து ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் கொண்டு வந்து இந்த கிளாம்பை இந்த சைடு வந்து நம்ம இந்த டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணதை கொண்டு வந்து இந்த பைப் மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும், சென்டர் பார்த்தா தெரியும். ஸோ எந்த பக்கம் வந்து அளவு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே 6 இன்ச் கேப் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் கேப் தள்ளி இந்த கிளாம்ப் வரும். ஸோ இந்த 6 இன்ச் தள்ளி நம்ம இந்த பேகை மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காகன்னு சொன்னால் இந்த கிளாம்ப் வந்து உள்ளார வரும், அதுக்காக தான் கட் பண்ணிட்டேன். இந்த கிளாம்பை உள்ளே கட் பண்ணி இந்த கிளாம்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பைப்பை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த டாப் வந்து இது ஹோல்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் அதை ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சது. கிட்டத்தட்ட தொட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சிடலாம். இப்போ இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய போல்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா சப்போஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே இருக்க போல்ட் மட்டும் முதல்ல டைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கிளாம்பால் நமக்கு என்ன பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து நம்ம தொட்டிக்கு மேலே இன்னொரு தொட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து தொட்டிக்கு பதிலாக மேலே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் பண்ண போகிறானாலும் நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி ஏபிஎஸ் பைப்பை வச்சு டைட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு பைப்பும் இந்த பக்கம் ஒரு பைப்பும் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு நான் வந்து குட்டியாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இது நீங்கள் எவ்வளோ வேணால் உயரத்துக்கு வச்சுக்கலாம். உயரத்துக்கு வச்சுட்டு நீங்கள் இதுலேருந்து கயிறு கட்டி நம்ம அதுக்கு செடியெலாம் கட்டியிருக்க முடியல அந்த மாதிரி கட்டிக்கலாம். ஸோ ஏபிஎஸ் பைப் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வேணா பிவிசி பைப் கூட வச்சுக்கலாம். ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி கட்டுறதுக்கு அந்தளவுக்கு வெயிட் ஒன்றும் வராது. ஜஸ்ட் வந்து சப்போர்ட்டிங்காக தான் கட்ட போகிறோம். அதனால் தேவைப்பட்டால் பிவிசி பைப் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு நான் வந்து நம்ம கார்டனில் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல நிறைய செடிகள் வளர்க்கணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஸ்டாண்டு டிசைன் பண்ணியிருந்தேன். ஒரு சில நண்பர்கள் இந்த பால்கனி மாடல் கேட்டிருந்தாங்க. அந்த பால்கனி மாடல் ஒரு ஸ்டெப் செஞ்சிருந்தேன். சரி, ஒரு ஸ்டெப் மட்டும் வச்சு நம்ம எந்த அளவுக்கு செடிகள் வளர்க்க முடியும், அதுக்கு பதிலாக 2 ஸ்டெப் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் கொடி வகை காய்கறிகள் வளர்க்க முடியுமே. ஒரு சின்ன இந்த ஸ்டாண்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி நீளம் 2 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம சைடில் பந்தல்லாம் போட்டு ஏதாவது ஒரு சின்ன பந்தல் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடம் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய பந்தலுக்கு தேவையான அந்த நெட்டுலாம் கிடைக்குது. ஸோ செடி வளர்க்குறது மட்டும் நடந்த போதும். அந்த பந்தலை நீங்கள் சும்மா கீழே தொங்க விட்டு கூட நீங்கள் அந்த நெட்டை கீழே தொங்க விட்டு கூட அதில் வந்து காய்கறி கொடிகளை ஏற்றி விட்டு நீங்கள் செடிகள் வளர்க்க முடியும். மாடி தோட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் சின்ன இடத்துல எந்த அளவுக்கு காய்கறி செடிகள் அதிகமாக வளர்க்க முடியும், அதுக்கு தேவையான என்னென்ன மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சுட்ருக்கேன். என்னோட கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நிறைய தொட்டிகள் வச்சு நம்ம இப்போதைக்கு செடிகள் வளர்த்துட்டு இருக்கேன். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருஷம் முழுக்க நிறைய காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ நம்ம நகர்ப்புறங்களில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடி தான் இருக்கும். அதில் தோட்டம் அமைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குறைவான காய்கறிகள் தான் வளர்க்க முடியும். அதனால் இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு நம்ம தேவைப்பட்ட மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம தொட்டிகள் அமைச்சு நம்ம செடிகள் நிறைய செடிகள் வளர்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் வளர்க்குறது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்போஸ்ட் தயாரிக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் மண்கலவை சேமித்து வைக்கலாம், இல்லை நம்ம இலைத்தலை சருகுகளில் அதில் குவிச்சு வைக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டாண்டுக்கு பதிலாக வேறு ஒரு பேரலோ ஏதோ கொண்டு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா அதுக்கு தனியாக ஒரு இடம் அடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே செடி வளர்ந்துட்டு இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தேவையான மண்கலவையோ அல்லது ஏதாச்சும் வெர்மி கம்போஸ்டோ நம்ம கூட தயாரிக்கலாம். வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்க கூட ரொம்ப வசதியாக இருக்கும். கீழே வந்து வெர்மி கம்போஸ்ட் தயாரிச்சிக்கலாம், மேலே வந்து செடி வச்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு இந்த இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குது, உயரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் வேணால் இதை கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த லெக் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2மே யூனிவர்சலாக இருக்கணுன்றதுக்காக 2 லெக்கும் 9 இன்ச் கேப் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து கீழே இன்னும் கொஞ்சம் ஹைட்டு குறைச்சிக்கிறேன், எனக்கு இது மேலே ஹைட்டு கொஞ்சம் கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 இன்ச் இருந்தால் போதும். நீங்கள் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது, ப்ளஸ் இந்த கிளாம்போட சேர்த்து 10 இன்ச் இருக்குது. நீங்கள் ஒரு 5 இன்ச்சோ அல்லது 6 இன்ச்சோ வேணா கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராலி வச்சு மூவ் பண்ணி இதை ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த ஹைட்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம டிசைன் பண்ணுற ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராலியை வச்சும் ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய 2 தொட்டியில் நான் வந்து ஏதாச்சும் மண்ணை லோட் பண்ணி வச்சுட்டேன், வேறு எங்கேயா மாற்றணும் அப்படின்னா அதை ஈஸியாக என்னால் வந்து நகர்த்த முடியாது. அதனால் அந்த ட்ராலி வச்சு நகர்த்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் எல்லாமே அந்த 9 இன்ச் கேப் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டாண்டில் மண்கலவை எப்படி ஃபில் பண்ணி மண்கலவையோடு லோட் பண்ணி இதை தூக்க முடியுமா அப்படின்றதும் வேணா நான் வீடியோ தனியாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த 3 அடி ஸ்டாண்டை நம்ம 2 ஸ்டெப்பாகவும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த 2 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம், கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் ஈஸியாக மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கேன். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டை நம்ம அந்த 5 ஃபீட் ஸ்டாண்டை தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் சில நண்பர்கள் கேட்டிருந்ததால இந்த மாதிரி 3 அடி ஸ்டாண்டு 4 அடி ஸ்டாண்ட்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு 2 ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் வந்து ஏற்கனவே போன வாரம் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த வாரம் இந்த டபுள் ஸ்டெப் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.